எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அல்லேலூயா. 3வது மனுஷனுக்கு வரக்கூடிய ஆமேன் அல்லேலூயா 4வது அடிமைத்தனம் என்பது ஆமேன் பயத்தின் அடிமைத்தனம். 1 பாவத்தினுடைய அடிமைத்தனம், 2 ஆமேன் சாபத்தின் அடிமைத்தனம், 3 வியாதியின் அடிமைத்தனம், 4வதாக நாம் சிந்திக்கிற காரியம் பயத்தின் அடிமைத்தனம். சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம். பயம் ஆமேன் மனுஷனை வேதனைப்படுத்துகிற ஒன்று. பயம் ஆமேன் அநேக பயங்கள் இருக்கிறது. சொல்லப்போனால் ஆயிரக்கணக்கான பயம் இருக்குது. ஆமேன். நாய்க்கு மனுஷன் பயப்படுகிறான், பல்லிக்கு பயப்படுகிறான், பாச்சாவுக்கு பயப்படுகிறான், பாம்புக்கு பயப்படுகிறான், மிருகத்துக்கு பயப்படுகிறான், தண்ணிக்கு மனுஷன் பயப்படுகிறான், தீக்கு பயப்படுகிறான். அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போகலாம். ஆமேன். சிலருக்கு மரணத்தை குறித்த பயம், செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். மரித்துருவனோ ஒரு மரணத்தின் செய்திகளை கேட்கும்போது, இனி சிலருக்கு செத்த மனுஷனை பார்க்குறதுக்கு அல்லது அவன் பிணத்துக்கு பக்கத்தில் போகிறதுக்கு பயம், சிலருக்கு கல்லறை வழியாக நடந்து போகிறதுக்கு பயம், சிலருக்கு இருட்டை கண்டா பயம், இனி சில ஆளுகளுக்கு வெளிச்சத்தை கண்டா பயம். ஆமேன். வெளிச்சத்தை கண்டு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க, இருளை கண்டு பயப்படுகிறவர்களும் இருக்கிறாங்க. சிலருக்கு சில சப்தத்தை கேட்டால் பயம். ஆமேன். சிலருக்கு இடி மின்னலை கண்டா பயம். ஆமேன். சிலருக்கு மழை பெய்தா பயம். இப்படி இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சிலருக்கு இரத்தத்தை கண்டா பயம், சிலருக்கு தனிமையை குறித்த பயம், சிலருக்கு ஆபத்தை குறித்ததான பயம், சிலருக்கு வேலை இழந்துருவோமோ அப்படிங்கிறதான பயம், சிலருக்கு நிழலை கண்டா பயம், சிலருக்கு அதிகாரிகளை கண்டா பயம். இப்படி சொல்லிட்டே போகலாம். பயம் ஆமேன் மனுஷனை வேட்டையாடக்கூடியதான ஒன்று. அல்லேலூயா. ஆமேன். சிலர் நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு சிந்திப்பாங்க, நான் இருக்கிற இடத்துல கை கால் வழங்காமல் போயிருமோ. ஆமேன். அல்லேலூயா. சிலர் நல்லா இருப்பாங்க, எனக்கு கேன்சர் வந்துடுமோ. சிலர் நல்லா தான் இருப்பாங்க, ஆமேன் என் வீடு இடிஞ்சு போயிடுமோ, என் பிள்ளை போகிற இடத்துல ஆபத்தில் மாட்டி செத்துருமோ. இப்படி எல்லாம் மனுஷனுக்குள்ளே அவன் தேவையில்லாத பலவிதமான பயங்களை பிசாசானவன் கொண்டு வருகிறான். பயத்தினுடைய முக்கியமான காரணம் என்று சொன்னால் பயம் ஒரு ஆவி. பயம் ஒரு ஆவி, அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. பயம் இருக்கிற இடத்துல இனி ஒன்று அதனுடைய கூட பிறப்பாக இருக்கும், அது கவலை. கவலையும் பயமும் ஒன்றாக இருக்கும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பயத்திலிருந்து விடுவிக்கப்படணும். அல்லேலூயா. பாருங்க, என் சொத்தெல்லாம் இழந்து போயிடுவனோ அப்படிங்கிற பயங்கரங்க உண்டு. சிலர் என் அழகை இழந்துருவனோ அப்படின்னு பயப்படுகிறவர்கள் உண்டு. ஆமென். எனக்கு அருமையானவங்க செத்து போவாங்களோ அப்படி என்று பயப்படுகிறவர்கள் உண்டு. பயம் ஒரு அடிமைத்தனம், அது மனுஷனை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பயம் என்று சொல்லக்கூடியதா முதல்ல சொன்னேன், அது ஒரு ஆவி, அது திருடனை போல ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது. பயம் வந்துட்டுனா நம்பிக்கையை மனுஷன் இழந்து போயிடுவான். பயம் வந்துவிட்டால் சமாதானத்தை இழந்து போவோம், சந்தோஷத்தை இழந்து போவோம், ஆறுதலை இழந்து போவோம். அவன் பயம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. குற்ற உணர்வுகளினாலே உண்டாகிற பயங்கள் உண்டு, சந்தேகத்தினாலே உண்டாகிறதான பயங்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. இந்த பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவாராக. ஆமென். அப்போஸ்தலர் மூலமாய் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு. அல்லேலூயா. 1-2 பேரை அல்ல, எத்தனை பேர் மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் விடுதலையாக்கும்படி அப்படி ஆனார். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் வருகிற பயங்களும் உண்டு, காரணத்தோடு வருகிற பயங்களும் உண்டு. அல்லேலூயா. காரணத்தோடு கூட என்ன? ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டில் 2 பிரச்சனை வந்துருச்சு. சில குறிக்கப்பட்ட நாளில் சில காரியத்தை பேசும்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா திரும்ப அப்படிப்பட்ட காரியம் வரும்போது என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அல்லேலூயா. குடிச்சிட்டு ஒரு மனுஷன் வாரா, அவனால் எப்போதும் சண்டை பிரச்சனை அப்படின்னா அந்த குடிகாரனை பார்க்கும்போது என்ன உண்டாகிறது? பயம் உண்டாகிறது. அல்லேலூயா.
பயம் ஆமென் மனிதனை சித்திரவதைப்படுத்தும். ஆமென். எனக்கு தெரிந்த அநேக காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. திருமணம் பண்ணுறதுக்கு பயப்பட்ட பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். ஆமென். திருமணம் ஆன பிறகு ஆமென் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு ஆமென் அந்த ஊசியை காணும் போதே பயப்படுகிற பெரிய ஆளுகை இப்போ இருக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் கேட்டால் போதும், அந்த ஊசின்னு கண்டா போதும் உடனே பயப்படுகிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நான் போய் சந்தித்த ஒரு வீட்டில் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, இந்த தாயாரை தங்க பக்கத்தில் கொண்டு வரணும், தாயை எப்போதாவது வந்து ஆமென் எங்களை அவங்க இருக்கிற வீடுகளில் சந்திச்சுட்டு போகணும். ஆனால் அந்த தாயாருக்கு என்ன பயம்னா, விமானத்தில் கண்டாலே பயம், விமானத்தில் ஏற முடியாது. ஆமென். அப்படி ஒரு பயம். இது வேற யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வேற ஏதாவது ஒரு காரியம்னா நம்ம உதவி செஞ்சிடலாம். ஆமென். ஒன்றுக்கு பதிலாக ஒன்று செய்யலாம். ஆனால் இந்த பயத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை ஆமென் சில வேளைகளில் நமக்கு சிரிப்பாக கூட தோணும். ஆமென். ஆனால் பயம் ஒரு கொடுமையானது, அது ஒரு கொடூரமானது. ஆமென். சிலர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. சில பிள்ளைகளை பாருங்க, அது ஆமென் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும். மனுஷனை பார்க்காது, பார்த்தா அது பயப்படும். சில காடுகளில் இருக்கிறது மாதிரி சில பிள்ளைகள் சில இடங்களுக்கு கொண்டு போக முடியாது. அது பயத்தின் ஆவியினாலே ஆமென் ஹல்லேலூயா கட்டப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவிசுவாசிகளும் பயப்படுகிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிடணும். ஆமென். பயம் சாதாரணமானது அல்ல. பயப்படுகிறவங்க பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்தரித்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு பயம் கொடுமையானது. ஹல்லேலூயா. இந்த பயம் வர காரணம் என்ன, அதையும் நான் முதல்ல பார்த்தால், முதல்ல வேத புத்தகம் பயத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை எங்கன்னு கேட்டால், ஆதாம் பாவம் செய்தபோது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவன் பயந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நிர்வாணி என்பதை அறிந்து உணர்ந்து அவன் என்ன செய்தானா, பயந்து ஒளித்து கொண்டான். பயம் ஒளிப்பிடத்தைக்கு நேராக கொண்டு போகிறது. பயம் தேவனை விட்டு பிரிக்கிறது. அல்லேலூயா. பயம் பொய் சொல்ல வைக்குது. ஆமென். ஈசாக்கு ஆமென் தன்னுடைய மனைவியை என்ன சொன்னான், சகோதரி, ஏன் எகிப்தியர்கள் பார்வோன் கொண்டு போடுவான் அப்படின்னு நினச்சி 26:7. ஆமென். பயம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாவுக்கு பயந்தபடினால தந்திரமான ஆலோசனையை பண்ண வைக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எகிப்தியனை கொன்ற செய்தி வெளியே தெரிந்தவுடனே பயத்தினாலே மோசே எகிப்தை விட்டு என்ன செய்ய வேண்டியது வந்தது, ஓட வேண்டியது வந்தது. அல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 17:1, அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறான், கோலியாத்தை கண்டதினாலே பயம். அல்லேலூயா. மத்தேயு 14:40, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பேதுரு பயந்து போனான். அல்லேலூயா. பயந்தனால என்ன உண்டாச்சு, அவன் அமிழ்ந்து போக ஆரம்பித்தான். இயேசுவோடு கூட சேர்ந்து கடலில் நடந்து வருகிறவன் ஆகிய பேதுரு அவன் பயத்தினாலே அமிழ்ந்து போகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பயத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. அட்டாக்கை குறித்து 10 செய்தியை கேட்கிறோம். ஆமென். நமக்கு லேசாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி தோணினாலே நமக்கு என்ன வரும், அட்டாக்காக இருக்குமோ அப்படிங்கிற பயம். அல்லேலூயா. ஆமென். சில துர்ச்செய்திகளை கேட்கறதுனால என்ன உண்டாகிறது, பயம் உண்டாகிறது. ஆமென். சில குடும்பத்தில் நடந்த சில பாதிப்புகள், நெகட்டிவான சில காரியங்களை கேட்டுகிட்டே இருக்கிற மனுஷனுக்கு அது மனசுக்குள்ள ஆழமாய் பதிகிறது. அது பதிஞ்சிட்டு அது எனக்கும் வந்துருமோ அப்படின்னு. அல்லேலூயா. சிலருக்கு ராத்திரி தூங்க முடியாதபடி பயம். இனி வரக்கூடிய பயத்தில் கொடுமையான பயம் என்னன்னு கேட்டால், பிசாசுகளினால் உண்டாகிற பயம், பிசாசை குறித்த பயம், செய்வினைகளை குறித்த பயம், மந்திரங்களை குறித்த பயம், மனுஷனை குறித்த பயம். இப்படி பயத்தை குறித்து மட்டும் படித்தா ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஆனால் நமக்கு புரிந்து கொள்வதற்காக மட்டும் சில காரியத்தை சொல்கிறேன். காலையில் நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இந்த செய்தியை கொடுக்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் பயம் என்கிறது எல்லா தலைமுறையிலும் இருக்குது,
எல்லா மனுஷனுக்குள்ள இருக்கு. அதிகாரிகளுக்கு பயம் இருக்கா இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பயம்னால்தான் பல காரியத்தை செய்கிறாங்க. ஆமென். சிலரை அழிக்கிறதுக்கு காரணம் என்ன? இவன் இருந்தால் என் பதவிக்கு ஆபத்தாயிருமோ அப்படிங்கிறதான பயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதனுடைய காரணம் என்ன? பயம்தான். அரசாங்கங்கள், அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதற்காய் பயப்படுகிறார்கள். பணக்காரன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பணம் போயிருமோ, தன்னுடைய சொத்து போயிருமோ அப்படின்னு சொல்லி அதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை பயத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தருகிற சில ஆலோசனைகள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படிக்கு தான் இந்த உலகத்திலே வந்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே கட்டப்பட்டிருந்தவர்களை அல்லது மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இயேசுவினால தான் விடுதலை. இயேசு இல்லாமல் நமக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளையிலிருந்தே சிலருக்குள்ள பயம் தொற்றிக்கொள்ளுகிறது. வயசானாலும் அந்த பயம் இருக்கிறது. தனித்து சிலர் சில இடங்களுக்கு போக மாட்டாங்க. தனிச்சு சில வீட்டில் இருக்க மாட்டார்கள். ஏன்னா பயம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஒரு தடவை கூட சத்தமாய், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். நான் பயப்படுந்த திவசத்தில் தெய்வத்தில் ஆசிரயிக்கும். ஆமென். நம்புவேன் என்று சொல்றதை விட கர்த்தரை நான் சார்ந்து கொள்ளுவேன், கர்த்தரை நான் பற்றி கொள்ளுவேன், கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. பயம், இந்த பயத்தில் மேற்கொள்வதற்கு ஒரே வழியை தேவனுடைய ஆவியானவர் சங்கீதக்காரன் மூலமாய் சொல்றாரு. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. ஆமென். அதை இனியும் கொஞ்சம் கூட ஆழமா சொன்னா, நான் பயப்படுகிற நாளிலே என்னுடைய பயத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ என் கையில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு விலையேற பெற்ற பொருள் இருக்கு. இந்த விலையேற பெற்ற பொருளை என்னால் பாதுகாக்க முடியலை. ஒரு திருடன் வந்து என்னை துரத்தி கொண்டு வருகிறான், அல்லது ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் இதை அபகரிக்கும்படியாக ஒரு மனுஷன் வாரான். நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? பயந்து ஒழிக்கத்தான் முடியும். ஆனால் என் பயம் போகணுன்னா என்ன செய்யணும்? ஆமென். அந்த பொருளை விடணுமா? அந்த பொருளை விட்டால் நான் நஷ்டப்பட்டு போவேனே. அந்த பொருள் பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள் அல்லவா? அப்படின்னா என்ன செய்யணும்? ஆமென். நான் பார்க்கணும், என் சத்துருவை, என் சத்துருடைய காட்டிலும் பலசாலி ஒருவர் இருப்பார்னா இந்த பொருளை கொண்டு போய் இந்த சத்துருவால் பறித்து கொள்ள முடியாத, இந்த சத்துருவால் தொட முடியாத, எடுக்க முடியாத பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பொருளை கொடுத்துட்டேன்னா என் பயம். அல்லேலூயா. தாவீது சொல்கிறாரு, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அப்படின்னா எவ்வளோ பெரிய பயம் வந்தாலும் அந்த பயத்தை யார் மேலே கொண்டு வைக்கணும்? கர்த்தர் மேலே. அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. தாவீதையும் ஆமென் கோலியாத்து பயப்படுத்தினான். அதே ஆமென் கோலியாத்து தான் ஆமென் யாரையும் பயப்படுத்தினார்? சவுலையும் பயப்படுத்தினார். சவுலும் அவன் கூட இருந்தவர்கள் எல்லாரும் அந்த கோலியாத்தினுடைய வார்த்தை கேட்டபோது பயந்து ஒளித்து கொண்டார்கள். ஆனால் தாவீது ஏன் தைரியமாக அந்த கோலியாத்துக்கு முன்னால் வர முடிந்தது? அவன் தாவீது சொல்லுகிறார், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவராகிய கர்த்தர் இந்த பெலிஸ்தியனாகிய விருத்த சேதனம் இல்லாத கோலியாத்தினுடைய கைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஈட்டியோடும் வாளோடும் எனக்கு நேர வருகிறாய், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் எனக்கு நேர வருகிறாய். ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே
அவன் உனக்கு நேராக வருகிறேன். அப்பொழுது தாவீதுக்கு பயப்படுகிற நாள் வந்தபோது, அப்படின்னா கரடி வந்தபோது, சிங்கம் வந்தபோது, கோலியாத்து வந்தபோது, அவனுக்கு விரோதமாய் சொந்த பிள்ளை எழும்பின போது, அவனுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் வந்தபோது, போராட்டங்கள் வந்தபோது, பயம் நெருக்கம் வந்தபோது தாவீது எங்க ஓடி போனார்னா கர்த்தருடைய பாதபீடத்திலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. 2 நாளாகமத்தின் புஸ்தகம், ஆமென், 20ஆம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொண்டால் அங்கே யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்க முடியும். யோசபாத்தினுடைய காலகட்டத்தில் 3 விதமான ஜாதிகள், 3 விதமான தேசத்தார்கள் யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அணிவகுத்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. எந்த தேசமெல்லாம்? அல்லேலூயா. மோபா புத்திரர், அம்மோன் புத்திரர், அவர்களோடு கூட மலைக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர், சேகீர் மலை தேசத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து, சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி அறிவித்தார்கள். 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்பொழுது யோசபாத் பயந்து. யோசபாத்துக்கு என்ன உண்டாச்சு? பயம். அல்லேலூயா. அவன் சிலர் பயம் வரும்போது, நல்ல கட்டை திறந்து கவனிங்கள், சிலர் பயம் வரும்போது அவன் ஓடி ஒளித்து கொள்ளுகிறார்கள். சிலர் பயம் வரும்போது செத்து போறாங்க. ஆமென். சிலருக்கு கடனுடைய பயம், அல்லேலூயா, மனுஷனுடைய பயம், ஆமென், அவமானப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயம், நிந்திக்கப்பட்டு விடுவோமோ என்கிற பயம் வரும்போது அவன் சாக கூட ஓடிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் யோசபாத் என்கிற ராஜாவுக்கு எதிராய் கடற்கரை மணலத்தினை போல திரளான கூட்டம் வந்தபோது அவர் என்ன செய்தாரா? கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமனப்பட்டார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு தெரியுது, என்னுடைய பயத்திலிருந்து விடுதலை பெற என்னால முடியாது. நான் எங்க போகணும்? ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் அண்டைக்கு நெருங்குவதற்கு தான் உபவாசம். உபவாசம் என்று சொன்னாலே அர்த்தம் தேவனோடு தனித்து வாசம் பண்ணுவது. அல்லேலூயா. உபவாசம்னு சொன்னா நம்முடைய பிரச்சனையை கொண்டு வந்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பது. உபவாசம் என்று சொன்னால் நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய காரியத்தை எல்லாம் யெப்தா தன்னுடைய காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று சொன்னது போல தேவ பாதத்தில் நம்மால் சகிக்க முடியாத காரியத்தை, நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத காரியத்தை, நம்மால் விடுதலை இல்லை என்று சொல்லுகிற காரியத்தை அவருடைய பாதத்தில் வைப்பதுதான். இப்பொழுது அந்நிய தேசங்களை யோசபாத் தேடி போகவில்லை. பயந்து ஒருமனப்பட்டு தேவனை தேடும்படியாக வந்து ஒரு உபவாசத்தை பிரசித்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படின்னா பயம் வரும்போது உபவாசிக்கிறது நல்லது. பயம் வரும்போது தேவ பாதபீடத்திலே அர்ப்பணிக்கிறது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே வார்த்தை தான், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். அல்லேலூயா. அவன் 20ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா அவங்க அதிகாலையிலே எழுந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் பயம் இருக்கிறது, அதிகாலையிலே எழும்பினார்கள். யோசபாத் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். ஆமென். எருசலேமின் குடிகளே, நீங்கள் கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இந்த அதிகாலையில் எழும்புகிறது எதற்காக? தேவனை நம்புவதற்காக. நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். என்னுடைய தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் அவரை காணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் பொய்யாய் போவது இல்லை என்பதை நம்புகிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பணும், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நம்பணும். அல்லேலூயா. என்னை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சிங்கத்தின் மேல நடப்பேன், ஆமென், வலு சர்ப்பத்தை மிதிப்பேன், விதிய பாம்பு குட்டிகளை நசுக்கி போடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். பயப்படுகிற நாளிலே கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி அவன் சுகமாக இருப்பான். அல்லேலூயா. இஸ்ரவேலில் யுத்தம் நடக்கிறது. அப்போ அந்த யுத்தத்தினுடைய அலாரம் கேட்ட உடனே ஜனங்கள் எங்கே போகணுமா? அண்டர் கிரவுண்டு, குண்டு துளைக்காத இடங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்குள்ளே போய் என்ன செய்யணும்? ஒளித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் யுத்தம் வந்தால் எங்கே போய் ஒளிவோம்?
சோத்திரம். நமக்கு ஆபத்து வந்தால் எங்கே ஒளிந்து கொள்ளுகிறது? ஆமென். அன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வேத புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கொண்டு துளைக்காத பாதுகாப்பான அந்த இடத்தை காட்டிலும் பலத்த துருகம். தாவீது அதான் சொன்னார், நீரே என்னுடைய அடைக்கலம், நீரே என்னுடைய கோட்டை, நீரே என்னுடைய துருகம், நீரே என்னுடைய நம்பிக்கை. அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரங்களிலே மறைத்து கொள்ளுவார். ஆண்டவருடைய கூடாரங்கள் நமக்கு பாதுகாப்பு, தேவ பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. ஆமென். உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க, தேவனை நம்பினார்கள், தேவனுடைய வசனத்தை நம்பினார்கள். 21வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி துதித்தார்கள்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை பாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஒரு பக்கம் பயம் இருக்கிறது, ஒரு பக்கம் போராட்டம் இருக்கிறது. இது மத்தியில் கர்த்தரை நம்பினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள், தங்களை சரிப்படுத்தினார்கள், தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்ததுன்னா, ஆமென், இஸ்ரவேலுக்கு விரோதமாய், யூதாவுக்கு விரோதமாய், யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தை கர்த்தர் முறியடிக்கும்படி இறங்கினார். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே கட்டப்பட்டிருந்தவர்களை விடுதலை ஆக்கும்படி அப்படி ஆனார். அல்லேலூயா. ஆமென். ஒன்றை நம்ம நம்பணும், இயேசு என் கூட இருக்கிறார். இயேசு என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும்போது நாம் பயப்படுவது இல்லை. ஆமென். அவர் எனக்கு துணையாக இருக்கிறார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே. வேதத்தில் 365 தடவைக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பயப்படாதே. சொல்லுங்கள், பயப்படாதீங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்தியரை கண்ட உடனே பயப்படுறாங்க. அவன் கர்த்தர் முன்னும் பின்னும் போய்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் என்ன செய்றாங்க? பயப்படுகிறார்கள். இவங்க வந்துடுவாங்களோ, இந்த வனாந்தரத்தில் கொண்டு போடுவார்களோ என்று சொல்லி பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமே. மோசே சொன்னார், நீங்க பயப்படாதிருங்கள், நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ஆமென் யுத்தத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் நீங்கள் காண்பது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கைகளை செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் மேல நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தரை உறுதியாக பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. எதிர்காலங்களை குறித்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்ம குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நான் நம்புகிறவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுடையவராகிய தேவன். யோபுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க. அவன் ஒரு நாள்ல பயந்தார். பயந்த காரியம் அவருக்கு என்ன செய்தது? நேரிட்டது. இப்பொழுது சொல்லுகிறார், நான் பயப்படுகிறது இல்லை. ஏன்னா ஆமென், ஹல்லேலூயா, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பயத்தை கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென். யோவானுக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. தேவன் மேல நமக்கு பூரணமான அன்பு இருக்குன்னா, அந்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோம்னு சொன்னா ஆமென், நாம் பயப்படுவதில்லை. ஹல்லேலூயா. நேற்று நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். நேற்றைக்கு எனக்கு வந்த போன்ல ஒரு 10 போன் கிட்ட ஆமென், ஹல்லேலூயா, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் மனநிலைமைக்கு பாதிப்பு உண்டானது? பயம்தான். பயம். ஹல்லேலூயா. டிப்ரெஷன் சொல்றோமே, இந்த டிப்ரெஷனுடைய மூல காரணம் என்ன? பயம். ஹல்லேலூயா. விரும்பினது கிடைக்கலையே. நேற்று ராத்திரி ஆமென், ஒரு வாலிப சகோதரன் போன் பண்ணாரு. அவருக்கு 33 வயசு. ஆமென், பிகாம் படிச்சு முடிச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. 18வது வயசுல ஆமென், அவருக்கு ஒரு பாதிப்பு உண்டானது. பாதிப்புன்னு சொன்னா ஒரு பெண்ணுமாக தொடர்பு உண்டானது. அதனால ஆமென், வீட்டுக்குள்ள சண்டை போட்டார். ஆமென், வீட்டை விட்டு இறங்கினார். ஆமென், ஹல்லேலூயா. வேதனையோடு சொன்னார், ஆமென், நான் குடிக்கு அடிமையானேன், பல பாவங்களுக்கு அடிமையான, வீட்டை விட்டு போனேன். ஹல்லேலூயா. பாஸ்டரே, இந்த அவன் ஒரு ஆக்சிடென்டில் என் 2 கையும் ஒடிஞ்சு, என் 2 காலும் ஒடிஞ்சு, 2 கையும் காலும் ஒடிஞ்சிட்டு அவன் இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படலை, ஆனாலும் எனக்குள்ள பயம் இருக்கிறது. எனக்கு மாற்றம் உண்டாகுமா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் உண்டானது? ஏன் நான் பாவத்தை செய்தேன்? இது என்ன பயம்?
பயம் கடந்த காலங்களிலே நிகழ்ந்த காரியங்களை குறித்த பயம். ஹல்லேலூயா. அது ஒரு குற்ற உணர்வினால உண்டாய் கொண்டிருக்கிறதான பயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். கர்த்தர் நம்மளே பிரியமாக இருப்பார் என்றால், கர்த்தரை நான் நம்புவோம் என்று சொன்னார், கடந்த கால பயங்களையும் நம்மை விட்டு எடுத்து மாற்றுவார். சிலரை வாதிக்கிற பயங்கள்ல கொடுமையான பயம் என்னன்னா, மனசாட்சி வாதித்து கொண்டே இருக்கும். ஆமென். சிலரை மன்னிக்காதது, சிலரிடத்தில் கோபப்பட்ட காரியம், சிலரை கடிந்து கொண்டது, சிலருக்கு விரோதமாக செய்த காரியம். யூதாஸ் காரியத்து ஏன் செத்தான்? ஹல்லேலூயா. அவன் சாக ஒரே ஒரு காரணம், அவனுடைய மனசாட்சி அவனை அவ்வளவுக்கு வாதித்தது. குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அந்த மனசாட்சி வாதிக்க ஆரம்பித்த போது அவனால் விடுதலை பெற முடியவில்லை. ஹல்லேலூயா. பயம் ஒரு அடிமைத்தனம், பயம் ஒரு பிசாசுனுடைய ஆவி. ஆமென். அந்த வல்லமையிலிருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி வந்தார். இந்த காலவேளையில் எல்லா கரங்களும் உயர்த்தி கேட்போமாக. ஆமென். ஏதோ ஒரு பயத்தினால நாம் கட்டப்பட்டிருப்போனா இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே பயங்கள் மாறி போவதாக. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள், கவலைகள், வேதனைகள், தனிமைகள், இருளை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பிள்ளைகளை குறித்த பயங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துர்ச்செய்திகளினாலே உண்டாகிற பயங்கள், மரணத்தை குறித்த பயங்கள், வியாதியை குறித்த பயங்கள், அபகடங்களை குறித்ததான பயங்கள், தோல்விகளை குறித்ததான பயங்கள், பின்மாற்றங்களை குறித்த பயங்கள், இப்படி நடந்துருமோ, இப்படி சம்பவிச்சிருமோன்னு சொல்லி அதையே கற்பனை பண்ணி அதுக்கு அடிமையாக இருக்கிற எல்லா the spirit of depression, let it go in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா சோர்வின் ஆவிகள், பலகீனத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள் வெளியேறி போவதாக. ஆமென். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்குவதாக. பயத்தின் கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுவிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படுகிற நாளில் உம்மை நம்பட்டு, பயப்படுகிற நாளில் உம்முடைய பாதத்தில் இருக்கட்டு, பயப்படுகிற நாளில் உம்முடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்ளட்டு, பயப்படுகிற நாளில் நல்லா துதித்து ஆராதிக்கட்டு. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எரிகோ கோட்டைகளை உடைத்த ஆண்டவர், செங்கடலை பிளந்த ஆண்டவர், ஆமென். யோசபாத்துக்கு எதிராக வந்த கூட்டங்களை முறியடித்த ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளில் வேலைகளுக்கு போகிறவர்கள், ஆமென், ஸ்கூலுகளுக்கு போகிற பிள்ளைகள், படிக்கிறவர்கள், பலவிதமான காரியங்களை செய்கிறவர்கள், வாகனங்களை ஓட்டுகிறவர்கள், வியாபாரம் தொழில் செய்கிறவர்கள், ஆண்டவரே ஹல்லேலூயா, கடன் பிரச்சனை கட்டுகள் இருக்கிறவங்க, வியாதியஸ்தர்கள், ஆமென், ஹல்லேலூயா, வயோதிபர்கள், சிறு பிள்ளைகள், ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தேசமெங்கிலும் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் இருப்பதாக. வீடுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஜனத்தை, தேசத்தை, குடும்பங்களை, சபை ஆசீர்வதிக்கிறோம். தேவ பிரசன்னமும் காவலும் இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.